கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, விசுவாசிக்கிற எவனும் பதறான். இது வேதத்தினுடைய சத்தியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாத பதட்டத்தோடு முடிவெடுக்கிற காரியம் ஜெயமாக இருக்காது. இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பதறாமல் செய்யணும்னா விசுவாசிக்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் ஒரு காரியத்தில் பதறி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா முடிவெடுக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக பதறாமல் முடிவெடுங்க. விசுவாசிக்கிற மனுஷனோ எந்த காரணத்தை கொண்டு எந்த காரியத்தை கொண்டு பதற மாட்டாங்க. இன்னிலிருந்து எதை குறித்தும் பதறக்கூடாது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு பதட்டம் இது நம்ம வாழ்க்கையை நாசமாக்குகிறது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கு ஏதுவானவைகள். நீதிமொழிகள் 21:5. இன்னைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். பதறி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அது தரித்திரத்துக்கு ஏதுவானது. உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறீங்களே, ஒரு பதட்டம் வருதுன்னா அந்த காரியத்தை செய்யாமல் அப்படியே நோண்டுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இன்றைக்கி பதட்டம்தான் ரொம்ப நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியம். விசுவாசிக்கிற நீ பதறாய். திடீர்னு சொல்லி ஒரு நாள் இரவு வேளை என் மனைவிக்கு ஒரு ஃபோன் வந்தது. ரெக்கார்டிங்கில் உங்கள் மகள் ஜோனால் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி மயங்கி விழுந்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூத்துக்குடிக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வரவா இல்லது திருச்செந்தூரில் ஹாஸ்பிட்டலில் காட்டவா? என்கிட்ட என் மனைவி கேட்குறாங்க. என் மனைவி எல்லாருக்கும் பதட்டம், ஆனால் நான் பதறாமல் திருச்செந்தூருக்கு கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். ஆம்புலன்ஸில் திருச்செந்தூர் கொண்டுட்டு போனாங்க. அப்போ நான், என் மனைவி, என் மகன் இருக்கிறான். நான் காரை எடுக்க போகும் பொழுது என் மகன் சொல்கிறான், டாடி உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். நான் சொன்னேன், ஜோனால் பார்த்துக்கொள்வேன், நான் பதறவே இல்லை. நான் நிதானமாக காரை ஓட்டுவேன். நிதானமாக காரை ஓட்டிகிட்டு போனோம். நாங்கள் வாசலில் போய் நிற்கிறோம். அவள் அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்க்கு வந்துட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பதறாதீங்க. வேதத்தில் பிரசங்கி 5:2 பதட்டமாக பேசாதீங்க, மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க. அது மாத்திரமல்ல, பதட்டமாக இருக்கிற மனுஷனை நம்பாதீங்க. நீதிமொழிகள் 29:20 பதட்டமாக இருக்கிற மனுஷனை நீங்கள் நம்பாதீங்க, பதறாதீங்க. விசுவாசிக்கிற நீங்கள் எதை குறித்து பதறுவதே இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இனி எங்கள் வாழ்க்கையில் பதட்டம் வரக்கூடாது. சிவநாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.